அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலை பதினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவுக்குள் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கும் இடையிலான யுத்தம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் லெபனான் முனையிலும் மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய தூதுவர் அவசரமாக லெபனானுக்கு ஓடி சென்றிருக்கின்றார். அடுத்து இன்றைய நாளில் இஸ்ரேலுக்குள் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நெதன்யாகுவுக்கு எதிராக நடைபெற்றிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் கடந்த நாட்களை விட மக்கள் தொகை மிகப்பெரிய அளவில் கலந்து கொண்டு இஸ்ரேலிய அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத் மற்றும் அல்கசாம் படையணி முஜாஹிதீன் படைகள் இணைந்து கொண்டு இன்று ராஃபாவில் ஒரு மிகப்பெரிய அளவில் ராக்கெட் தாக்குதல்களை இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது நடத்தியிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஒரே நேரத்தில் பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்தும் முஜாஹிதீன் படையணியும் இணைந்து நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய 2 மெர்காவா டேங்குகள் சேதமாக்கப்பட்டதாகவும் ஒரு கவச வாகனம் பகுதியளவில் சேதமாக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மெர்காவா டேங்கியிலிருந்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அல்லது படுகாயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல கிழக்கு ரஃபாவில் அல்கசாம் படைப்பிரிவினருக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் இடையே மிக கடுமையான துப்பாக்கி சண்டை நடைபெற்றிருக்கின்றது. குறிப்பாக கமாஸ் வெளியேறிவிட்டதாக நினைத்து இஸ்ரேலிய இராணுவம் அங்கு சென்றபோது உடைந்த கட்டிடங்களுக்குள் மறைந்திருந்த அல்கசாம் படையினர் சரமாரியான துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மீது மேற்கொண்டு ஒரு மிகப்பெரிய சேதத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அதேபோல வடக்கு காசா பகுதியிலும் ஆங்காங்கே இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கும் இஸ்லாமிய போராளி அமைப்புகளுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் போர் நடைபெற்றிருக்கின்றது. அடுத்து விடுமுறையின் பின்னர் தியாக திருநாள் விடுமுறையின் பின்னர் நேற்றைய நாளில் பெரிய அளவு தாக்குதலை மேற்கொள்ளாத நேற்று முன்தினம் பாரிய அளவிலான தாக்குதலை மேற்கொள்ளாத ஹிஸ்புல்லா மீண்டும் இன்றைய தினம் மிகப்பெரிய அளவில் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை கொண்டு இஸ்ரேலுக்குள் தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். மெட்ருலா தளம், ஹெடாப் ஜாரின் தளம் மற்றும் அல்-ஆலம் தளம் போன்றவற்றில் இஸ்ரேலிய இராணுவ நிலைகள் மீது ட்ரோன் மற்றும் கதிர்ஷா ராக்கெட்டுகளை கொண்டு ஹிஸ்புல்லா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. இதில் அல்-ஆலம் தளத்திற்கும் மெட்ருலா தளத்திற்கும் மிகப்பெரிய அளவிலான சேதம் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் வழியாக இருக்கின்றது. ஏற்கனவே நேற்றைய தினம் மாலையில் ஹிஸ்புல்லாவினுடைய ராக்கெட் பிரிவினுடைய முக்கியமான ஒரு தளபதி கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு பழி தீர்க்கும் முகமாக இன்றைய நாளில் ஹிஸ்புல்லா தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெபனான் ஹிஸ்புல்லா முனையில் மிகப்பெரிய அளவிலான போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவினுடைய தூதுவர் கோச் ஸ்டேன் பெய்ரூட்டை சென்றடைந்திருப்பதான செய்தி வெளியாக இருக்கின்றது. அதாவது ஹமாசுடனான போரிலேயே ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாமல் காசாவிலும் ரஃபாவிலும் இஸ்ரேலிய இராணுவம் தடுமாறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் லெபனானிலும் ஒரு முழு அளவிலான போர் இஸ்ரேல் ஏற்பட்டால் இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்படும் என்பதுதான் அமெரிக்கா மற்றும் அவர்களுடைய நட்பு நாடுகளின் கணிப்பாக இருக்கின்றது. இதனால் தான் இஸ்ரேலும் லெபனான் எல்லையில் படைகளையும் ஆயுதங்களையும் குவித்திருந்தாலும் கூட லெபனானுக்குள் நேரடியாக சென்று ஹிஸ்புல்லாவுடன் மோதலை தரவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு மிகப்பெரிய தயக்கத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 2 மாதங்களாகவே லெபனான் எல்லையில் வடக்கு இஸ்ரேலினுடைய படைகள் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் லெபனானுக்குள் நுழையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் அமெரிக்காவினுடைய தூதர் கோச் ஸ்டீன் அவர்கள் பெய்ரூட்டை சென்றடைந்து குறிப்பாக லெபனானில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. லெபனானின் பிரதமர் மிகாட்டையும் நாடாளுமன்ற குழு தலைவர் நபிக் பெர்ரியும் மற்றும் முக்கியமான சபாநாயகரையும் அவர் சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனூடாக ஹிஸ்புல்லாவை ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பது அல்லது தாக்குதல்களை நிறுத்துமாறு ஹிஸ்புல்லாவுக்கு கோரிக்கை விடுத்துவது அமெரிக்காவினுடைய நோக்கமாக இருந்தாலும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லா தெளிவாக கூறிவிட்டார். எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் எந்த ஒரு அழுத்தத்திற்கும் ஹிஸ்புல்லா அடிபணிய மாட்டார்கள். ஹிஸ்புல்லா தாக்குதலை நிறுத்த வேண்டுமென்றால் ஒரே நிபந்தனை தான், பாலஸ்தீனம் மீதான தாக்குதலை நிறுத்துங்கள், பாலஸ்தீன மக்கள் மீதான படுகொலையை நிறுத்துங்கள், காசாவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துங்கள், உடனடியாக எங்களுடைய துப்பாக்கிகளை நாங்கள் மௌனமாக்கி விடுவோம் என ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லா ஒரு தெளிவான செய்தி குறிப்பை தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அமெரிக்கா, பிரிட்டன், ஐக்கிய நாடுகள் சபை போன்றவற்றின் ஊடாக இஸ்ரேல் தங்களை சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு
அழைத்திருப்பதாகவும் இருந்த போதிலும் தாங்கள் அதை மறுதளித்திருப்பதாக ஹிஸ்புல்லா தலைவர் குறிப்பிட்டு ஒரு நாள் கடந்திருக்கும் சூழ்நிலையில் பெய்ரூட்டை நோக்கி அமெரிக்காவினுடைய தூதுவர் சென்றிருக்கின்றார். அமெரிக்காவினுடைய தூதுவர் நடத்தும் பேச்சுவார்த்தைகள் இங்கு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துமா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏனெனில் ஏற்கனவே ஹமாஸ் இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்தத்தையே கொண்டு வர முடியாத நிலையில்தான் அமெரிக்க படைகளும் அமெரிக்காவினுடைய அரசும் இருக்கின்றார்கள். ஏனெனில் கத்தாரில், எகிப்தில் பல்வேறுபட்ட பேச்சுவார்த்தைகள் அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தத்தில் ஹமாஸுக்கும் இஸ்ரேல் அரசின் பிரதிநிதிகளுக்கும் மொசாட்டுக்கும் இடையில் இடம்பெற்றது. ஆனால் எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் இன்று வரை யுத்த நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாத சூழ்நிலையில் ஹமாஸினுடைய பேச்சுவார்த்தையிலேயே யுத்தத்தை நிறுத்த முடியாதவர்கள் ஹிஸ்புல்லாவுடன் பேசி, இஸ்ரேல் இராணுவத்துடன் பேசி அங்கு ஒரு பேச்சுவார்த்தையுடன் அமைதியை கொண்டு வருவார்கள் என்பது உண்மையிலே ஒரு வியப்பான விடயமாக இருக்கின்றது. ஏனெனில் அவர்கள் ஆரம்பித்த பேச்சுவார்த்தையே முன்னேற்றம் இல்லை. இந்த நிலையில் ஹிஸ்புல்லாவுடன் பேச்சுவார்த்தைக்காக லெபனான் ஊடாக ஹிஸ்புல்லாவை அணுகுவதற்கு பெய்ரூட்டை சென்றடைந்திருக்கின்றார் அமெரிக்காவினுடைய தூதுவர். அது பெரிய அளவில் பலனளிக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அடுத்து, ஹமாஸுக்கு எதிரான போர் காசாவில் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் மறுமுறையில் லெபனான் எல்லையிலும் ஹிஸ்புல்லாவின் தாக்குதல்களும் அதிகரித்திருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு அவசரமாக போருக்கு வீரர்கள் தேவைப்படுவதாக இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய சமூக வலைத்தளங்களில் செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதிக துருப்புக்களின் அவசர தேவையை பூர்த்தி செய்வதற்கு 40 வயதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ரிசர்வ் படைகள் இணைந்த ஒரு புதிய படைப்பிரிவை உருவாக்க இஸ்ரேலிய இராணுவம் நினைத்திருப்பதாகவும் அதற்கான திட்டங்கள் ஆரம்பித்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றது. அதேபோல ரிசர்வ் படைப்பில் இருக்கக்கூடிய பலருக்கு காசா போர் முனைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டாலும் பலர் இந்த காசாவில் போரிடுவதற்கு வருவதற்கு களத்திற்கு தயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அவர்களுடைய தயக்கத்திற்கு காரணம் ஏற்கனவே காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள், ஏற்கனவே ஆயிரக்கணக்கானவர்கள் காயமடைந்தவர்களாக, அவயவங்களை இழந்தவர்களாக இஸ்ரேலுக்கு திருப்பப்பட்டிருக்கின்றார்கள். பலர் அங்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். பலர் காணாமல் போயிருக்கின்றார்கள். பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே குறிப்பாக காசா போருக்கோ ஹிஸ்புல்லாவுடன் போருக்கு செல்வதற்கோ இஸ்ரேல் இராணுவத்தில் இணைவதற்கு இஸ்ரேலியர்கள் தயாராக இல்லை என்பது ஒருபுறம் இருக்க, காசா போர்முனைக்கு செல்லக்கூடிய இராணுவத்திலிருந்து சிலர் தப்பியோடி இருப்பதான செய்திகளும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. இவ்வாறு தப்பி சென்றவர்களை தேடும் பணிகள் ஆங்காங்கே முன்னெடுக்கப்பட்டாலும் கூட இவர்கள் காணாமல் போனவர்கள் என்ற பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்களே தவிர இவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கின்றது. ஒருபுறம் காசாவிற்கு போருக்கு செல்ல மறக்கும் இஸ்ரேலிய இராணுவ படைகள், மறுபுறம் தப்பி செல்லக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய படைகள், இன்னொரு புறத்திலே காசாவிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய இராணுவ பட்டாலியன்கள் என மிகப்பெரிய சிக்கலில் இஸ்ரேலிய இராணுவம் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து, ஏமனை தளமாக கொண்ட ஹவுதி படைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை இன்றைய நாளிலே வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அமெரிக்கா தலைமையிலான சிஐஏனுடைய உளவு பிரிவினர், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் பல்வேறுபட்ட தொண்டு நிறுவனங்களின் பேரில் உள்ளே ஊடுருவி சென்று ஏமனுக்குள் சதி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும், குறிப்பாக பல்வேறுபட்ட சதி நடவடிக்கைகளை செய்வதற்கான விடயங்களை அவர்கள் செய்து கொண்டிருந்த போது தாங்கள் சுற்றி வளைத்து பிடித்திருப்பதான செய்திகளை கவுதிகள் விடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்களிடமிருந்து பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை தாங்கள் பெற்றுக்கொண்டிருப்பதாகவும், அதை விரிவாக கவுதி படைகள், அமெரிக்க உளவாளிகள் கவுதி படைகளுக்கு எதிராக ஏமனுக்குள் எவ்வாறான சதி நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் என்பதை விரைவில் தெரியப்படுத்துவோம் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே அந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் நாங்கள் அமெரிக்க உளவாளிகள் ஹவுதிகளுக்கு எதிராக ஏமனில் என்ன சதி நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்டார்கள் என்ற விடயத்தை உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். பல ஊடகங்கள் ஊகத்தின் அடிப்படையில் பல தகவல்களை வெளியிட்டாலும் கூட கவுதி படையினுடைய தலைவர் இன்றைய நாளில் உளவாளிகளை நாங்கள் விசாரணை செய்து கொண்டிருக்கின்றோம், தொண்டு நிறுவனங்கள் என்ற பெயரில் இவர்கள் ஏமனுக்குள் பல்வேறுபட்ட பணிகளை செய்திருக்கின்றார்கள், இவர்களினுடைய பெரிய வலையமைப்பை பிடித்திருக்கின்றோம், இவர்கள் குறித்த தகவல் விரைவில் எம்மால் வெளியிடப்படும் என்ற செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து, பிரிட்டனில் இருக்கக்கூடிய ஸ்டேலுக்கு ஆயுதங்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஆயுத தொழிற்சாலை அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றது. பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள்
பாலஸ்தீன ஆக்ஷன் என்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு வேலிகளை உடைத்து கொண்டு அங்கு பாதுகாப்புக்காக நின்ற காவலர்களை உடைத்து கொண்டு சென்று உள்ளே இருக்கக்கூடிய ஆயுத தொழிற்சாலையை அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள். அதனுடைய சுற்றுச்சுவர்கள் உடைக்கப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்காதே, இனப்படுகொலையை ஊக்குவிக்காதே, குழந்தைகளை கொல்லாதே என பல கோஷங்களை எழுப்பியவாறு இவர்கள் அங்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு தாக்குதலை மேற்கொண்டமை பிரிட்டனுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பிரிட்டனுடைய இராணுவத்தினரும் போலீசாரும் அந்த ஆயுத தொழிற்சாலைக்கு, இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடிய தொழிற்சாலைக்கு பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலுடைய அமைச்சரவைக்குள் ஏற்பட்ட குழப்பம், எதிர்க்கட்சிகள் மற்றும் மக்களுடைய போராட்டங்கள் தீவிரப்பட்டுள்ள சூழ்நிலையில் இஸ்ரேலிய போர் அமைச்சரவை கலைக்கப்பட்டுள்ளது. அதை நாங்கள் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தோம். இந்த சூழ்நிலையில் டெல் அவிவில் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது, பணைய கைதிகளின் விடுதலைக்காக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது இஸ்ரேலிய போலீசார் மிக கொடூரமான தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி இஸ்ரேலுக்குள் மிகப்பெரிய கொதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சிகள், போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஆதரவானவர்கள் நெதன்யாகு அரசாங்கம் தன்னுடைய இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலிய மக்களை அவர்கள் கொடூரமாக தாக்குவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். போலீஸ் இராணுவத்தை கொண்டு இரும்பு பிடிக்குள் மக்களினுடைய சத்வீகமான அல்லது அகிம்சை ரீதியான போராட்டத்தை அடக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவர்களும் மிக பெரிய அளவில் இன்றைய தினம் சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டிருக்கின்றார்கள். எனவே இஸ்ரேலுக்கு ஒரு மும்முனை பிரச்சனை. ராஃபாவிலும் காசாவிலும் அங்கு ஒரு சிக்கல் நிகழ்ந்து கொண்டிருக்க, லெபனான் நிலையில் கிஸ்புல்லாக்கள் அடித்து நொறுக்கி கொண்டிருக்கின்றார்கள். மறுபுறத்தில் இஸ்ரேலுக்கு உள்ளேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய போராட்டங்கள் நெதன்யாகுவின் அரசியல் கதிரையை ஆட்டத்துக்கான வைக்கப் போகின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது. அது மட்டுமல்ல, இஸ்ரேலுக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் குழப்பங்கள் நெதன்யாகுவின் அரசியலுக்கும் நெதன்யாகுவுடன் இருக்கக்கூடிய இனப்படுகொலையாளிகளின் உடைய அரசாங்கத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளியை விரைவில் வைக்கும் என்பதுதான் தற்போது வெளிப்படையாக தெரிய தொடங்கி இருக்கக்கூடிய முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஏதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் வளம்பின் சந்துரு. வணக்கம்.